நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ். 2024ஆம் ஆண்டில் நடைபெற இருக்கும் இந்திய நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் பற்றிய அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. பிப்ரவரி 2வது வாரத்தில் வெளியாகும் என்று முன்பு தகவல் வெளியாகி இருந்த நிலையில் தற்போது எப்போது வேண்டுமானாலும் நாடாளுமன்ற தேர்தல் குறித்த அறிவிப்பு வெளியாகலாம் என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்தியாவின் அனைத்து கட்சிகளும் கூட்டணி குறித்த பரபரப்பில் காய் நகர்த்தி வருகின்றன. தற்போது ஆட்சியில் உள்ள பாஜகவை பொறுத்தவரை வரும் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று தொடர்ந்து 3வது முறையாக ஆட்சி அமைக்க தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகிறது. ஆளும் பாஜகவை வீழ்த்த எதிர்கட்சிகள் ஒன்று சேர்ந்து இந்தியா கூட்டணியை அமைத்தன. இக்கூட்டணியில் உள்ள திரிணாமுல் காங்கிரஸ், ஆம் ஆத்மி ஆகியவை மேற்கு வங்கம், பஞ்சாபில் தனித்து போட்டியிடுவதாக அறிவித்த நிலையில் முக்கிய தலைவராக கருதப்பட்ட நிதிஷ்குமாரும் இந்தியா கூட்டணியில் இருந்து வெளியேறி பாஜகவுடன் சேர்ந்து பீகாரில் ஆட்சி அமைத்துள்ளார். இந்த தொடர் நிகழ்வுகள் இந்தியா கூட்டணிக்கு பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது. ஆனாலும் தமிழகத்தில் ஒரு தொகுதியில் கூட பாஜக வெற்றி பெற்றுவிடக் கூடாது என்ற முனைப்புடன் திமுக செயல்பட்டு வருகிறது. தொடர்ந்து அதற்கான வியூகங்களையும் வகுத்து வருகிறது. மேலும் தங்கள் கூட்டணியில் உள்ள காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், பிசிக, மதிமுக, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணியை விட்டு வெளியே சென்று விடாமல் இருக்க அவர்களுடன் அடுத்தடுத்து தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை திமுக நடத்தி வருகிறது. இந்த நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள கட்சிகளை தக்க வைக்கவும் கூடுதலாக கட்சிகளை கூட்டணியில் சேர்க்கவும் தமிழகத்தில் இந்த முறையாவது குறிப்பிட்ட தொகுதிகளை கைப்பற்ற வேண்டும் என்று டெல்லி பாஜக தலைமை பல ரகசியமான வியூகங்களை வகுத்து வந்த நிலையில் தமிழக பாஜக தலைமையின் செயல்பாடுகள் சரியில்லை என்று குற்றம் சாட்டிவிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து அந்த கூட்டணியின் முக்கிய கட்சியான அதிமுக வெளியேறியது. ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து பாமக, தேமுதிக ஆகிய கட்சிகள் வெளியேறிய நிலையில் அதிமுகவும் வெளியே சென்றது கூட்டணிக்குள் சலசலப்பை ஏற்படுத்தியது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து முழுவதுமாக அதிமுக வெளியே வந்துவிட்டது. பாஜகவுடன் இனிமேல் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமி தொடர்ந்து திட்டவட்டமாக கூறி வருகிறார். மேலும் மத்தியில் எந்த ஆட்சி அமைந்தாலும் கவலை இல்லை, மக்களவை தேர்தலில் தமிழகத்தில் திமுகவை தோல்வியடைய செய்து அனைத்து தொகுதிகளிலும் அதிமுகவை வெற்றி பெற செய்வதே எங்கள் இலக்கு என்று கூறி பாஜகவுடனான தங்களது பிரிவை தொடர்ந்து உறுதிப்படுத்தி வந்தார் எடப்பாடி பழனிசாமி. சில மாதங்களுக்கு முன் பாஜக கூட்டணியில் இருந்து வெளிவந்த நிலையில் மதுரையில் நடைபெற்ற STBI மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற எடப்பாடி பழனிசாமி பாஜகவை கடுமையாக விமர்சனம் செய்தார். இதன் மூலம் சிறுபான்மையினரின் வாக்குகளை இழந்துவிடக் கூடாது என்பதில் அவர் உறுதியாக உள்ளார் என்பதாக எடப்பாடியின் இந்த நிலைப்பாடு குறித்து சில அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வந்தார்கள். அதிமுக தொண்டர்களும் வரும் மக்களவை தேர்தலில் சிறுபான்மையினர் வாக்குகள் அதிமுகவுக்கு கிடைக்க வாய்ப்பு இருப்பதாகவே சொல்லி வருகின்றனர். மேலும் பாமக மற்றும் தேமுதிகவுடன் திமுக கூட்டணியில் உள்ள சில கட்சிகளையும் தங்கள் பக்கம் கொண்டு வந்து அதிமுக கூட்டணியை பலப்படுத்த எடப்பாடி பழனிசாமி கடும் முயற்சி செய்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. திமுக கூட்டணியில் கேட்ட தொகுதிகள் கிடைக்காத நிலையில் சில கட்சிகள் அதிமுக கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருப்பதாகவும் அப்படி வரும் கட்சிகளுக்கு கேட்கும் தொகுதிகளை கொடுத்து கூட்டணிக்குள் இழுக்க வேண்டும் என்பதே அதிமுகவின் தற்போதைய பிளான் பி என்றும் தகவல்கள் கசிந்து வருகிறது. இந்த நிலையில் பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறிய அதிமுகவை எப்படியாவது மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற திட்டத்தை தமாக தலைவர் GK வாசனிடம் டெல்லி பாஜக தலைமை கொடுத்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. சமீபத்தில் பாஜக தேசிய தலைவர் JP நட்டாவை சந்தித்த GK வாசன் கூட்டணி ஒருங்கிணைப்பு தொடர்பாக தீவிர ஆலோசனை நடத்தினார் என்றும் அப்போது கூட்டணியில் இணையும் கட்சிகளுக்கு மத்திய அமைச்சர் பதவி வழங்குவது உள்ளிட்டவை தொடர்பாக நட்டா உறுதியளித்ததாகவும் கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அதிமுகவை மீண்டும் கூட்டணியில் சேர்க்க இருக்கும் தகவலை தமிழக பாஜக தலைமையிடம் தெரிவித்த GK வாசன் அதன் பிறகு
அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை ரகசியமாக சந்தித்து கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். முதல் கட்ட பேச்சுவார்த்தையில் எடப்பாடி தரப்பில் இருந்து பெரிய எதிர்ப்பு இல்லாத நிலையில் பாமக தலைவர் அன்புமணியுடனும் ஜி.கே. வாசன் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். பிரதமர் மோடி தமிழகம் வர இருப்பதால் அதற்குள் அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்ய வேண்டும் என்று ஜி.கே. வாசனுக்கு பாஜக தலைமை கடும் அழுத்தம் கொடுத்து வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் ஜி.கே. வாசன் கூட்டணி பேச்சுவார்த்தை குறித்தும் அதிமுக பாஜக கூட்டணி குறித்தும் கருத்து தெரிவித்துள்ள தமிழக பாஜக எடப்பாடி பழனிசாமியை கூட்டணிக்குள் கொண்டு வர சொல்லி ஜி.கே. வாசனுக்கு பாஜக சொல்லவில்லை என்றும் ஜி.கே. வாசன் அவரின் சொந்த விருப்பத்தின் பேரிலேயே எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து வருவதாகவும், ஆனால் அப்படி சந்திப்பதற்கு பாஜக தடையாக இருக்காது என்றும் தெரிவித்துள்ளது. அதிமுக பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தையை பாஜக சொல்லாமல் ஜி.கே. வாசன் ஏன் செய்ய வேண்டும்? தமிழக பாஜகவை சற்றும் மதிக்காமல் இந்த விஷயத்திற்கு ஜி.கே. வாசனை பயன்படுத்துவதன் மூலம் தமிழக பாஜக அதுக்கெல்லாம் சரிப்பட்ட வராது என்று டெல்லி பாஜக நினைக்கிறதா என்று சில கேள்விகள் எழுந்தாலும், சமீபத்தில் கூட அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேசும்போது பிஜேபி ஒரு கழட்டி விடப்பட்ட பெட்டி, அதை கழட்டி விட்டது விட்டதுதான் என்று மிக நம்பிக்கையாக பேசியிருந்த நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை நடப்பது கிட்டத்தட்ட உறுதியாகி இருக்கிறது. இதன் மூலம் எடப்பாடி ஓர் நம்பிக்கையற்றவர் என்பது மீண்டும் நிரூபணமாகிறதா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.